பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன, நான் ஆராதனையில் இருக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, நான் அதை யோசிச்சுட்டு வரல. பட் இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 1 onwards அதில் நம்ம அதை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வாசிக்கலாம். பேதுரும் யோவானும் எங்கே போகிறாங்க? ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்புறம் எஸ் எஸ் ஓகே. ஆமென் ஜீசஸ். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் வாசிச்சிங்க ஆண்டி? 5. சரி, எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? ஹல்லேலூயா. தன் தாயின் வயிற்றிலிருந்தே உடமாய் பிறந்த ஒருத்தன், அவனை நாடோறும் தூக்கிட்டு போவாங்க. எதுக்கு தூக்கிட்டு போவாங்க? போயிட்டு பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக இல்லையா? சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போய் உட்காருப்பா, ஜெபம் பண்ணுறவங்களோட ஜெபம் பண்ணப்பா, உள்ளே போய் உட்காந்து ஆண்டோட வார்த்தை கேளுப்பா, உள்ளே போய் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய தேவையை சொல்லி நீ அழுது கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுப்பா. அப்படி சொல்லலை. நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு வாசலில் உட்கார வைக்கிறேன். ஆமாம், ஒரு இது எஃபியில் பார்த்த இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவங்க எடுத்துகிட்டு வரட்டும், வெளியே வரும்போது நம்ம எடுக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? உள்ளே போகும்போதே பிச்சை எடுக்க பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் சொல்லுவான், டேய் உள்ளே போகும்போது எடுக்கக்கூடாதரா, ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவங்க எடுக்கணும். அவங்க போய் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா வெளியே வரும்போது நம்ம எடுக்கலாம். இல்லையா? இப்போது இந்த முடவனை நாடோர் தூக்கிட்டு வரேன். ஒருத்தன் கூட உள்ளே போகலாம் வாப்பா, உள்ளே போய் உட்காரலாம் வாப்பா அப்படின்ற அக்கறையே இல்லை. ஆமாம், நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? வாசலில் உட்கார வைக்கிறாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய பேர் உதவி செய்கிறது போல் தெரியும், நம்ம மேலே அக்கறை காண்பிக்கிறது போல் தெரியும். உண்மையான அக்கறை, உண்மையான உதவி எது? என்னை பிச்சை எடுக்க வைப்பதல்ல, என்னை எழும்பி நிற்க வைப்பது, என் நிலைமையை மாற்றுவது. எனக்கு உண்மையாகவே நீ உதவி செய்யணும்னு நினச்சியன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவதற்கோ, ஏன்னா என்னுடைய 90% என்னுடைய தலையிலேருந்து என்னுடைய முழங்கால் வரைக்கும் எல்லாத்துலேயும் என் பலன் இருக்குது. கையில் பலன் இருக்குது, என் மூளை கரெக்டாக வேலை செய்யுது, என் கண் பார்வை நல்லா தெரியுது, எனக்கு காது நல்லா கேட்குது, என்னால் நல்லா பேச முடியுது இல்லையா? என் சரீரத்துக்குள்ளே எல்லா அவயங்களும் நல்லா வேலை செய்யுது. எனக்கு 10% இந்த காலு கீழே தான் எனக்கு பலவீனம். மற்றபடி நான் பலனாக இருக்கிறேன். இல்லையா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரங்களில் நம்மளும் ஏதோ ஒரு சில காரியத்தில் பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் 90% நம்மளை ஆண்டவர் பலத்தோடு வைத்திருக்கிறார். நம்மளுடைய கவனம் இந்த 10% இருக்கிற இந்த பலவீனத்தின் மேலே போகுது. என்னுடைய கவலை எல்லாம் எது மேலே போகுது? 10% இருக்கிற இந்த பலவீனத்து மேலே போகுது, கீழேயே போகுது.
ஆனால் மேலே ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பலத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரு. இன்றைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரு. இன்றைக்கு என்னை சத்தம் போட்டு பேச வைத்திருக்கிறாரு. இன்றைக்கும் எல்லாவற்றையும் காணக்கூடிய கிருபைகளை எனக்கு தந்திருக்கிறாரு. எல்லா வண்ணங்களையும் பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தந்திருக்கிறாரு. எல்லாரும் பேசுகிறதை கேட்கக்கூடிய செவிகளை எனக்கு தந்திருக்கிறாரு. உழைக்கக்கூடிய கரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் எழும்பி போய் செய்ய முடியாவிட்டாலும் உட்கார்ந்த இடத்திலேயே என்னால் ஒரு சில வேலைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீ ஆண்டவர் யாரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வேற தான் பிரசங்கிக்க போறேன். ஆனால் இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கார். யூ ஆர் அட் த ரைட் டைம் அண்ட் அட் த ரைட் பிளேஸ். ஆமென். சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்து இருக்கிறீங்க. வெளியே உட்காருகிறதற்கு அல்ல. அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, வெளியே மட்டும் உட்காராதீங்க. வெளியே யாராவது உட்காந்துருந்தா அவங்கள எழுப்பி உள்ளே கூப்பிட்டு வர சொல்லுங்கள். நம்மளோட கடமை அதுதான். சர்ச்சுக்கு வர்றது வெளியே உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லைப்பா, உள்ளே போ. உள்ளே போனால் தான் ஆண்டவருடைய சுகம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெளியே உட்காந்தா பிச்சை தான்ப்பா எடுக்கணும். வெளியே உட்காந்தா பிச்சை தான் எடுக்கணும். உள்ளே போனா அல்லேலூயா ஏந்தின கைகள் கொடுக்கும் கரங்களாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம், ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி கொடுக்கும் கரங்களை. நன்றி. நல்ல கரங்களை தடி. Come on. Praise him, praise him. நன்றி உனக்கு நன்றி. நன்றி நன்றி முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்கார. நன்றி. Yes. Bring it up, bring it up. Come on, everyone. நன்றி உனக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உனக்கு நன்றி. ஹல்லேலூயா. அலங்கார வாசல். என்ன வாசல்? அலங்காரமான வாசல். வாசல் அலங்காரமாக இருக்குது. ஆனால் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிற என் நிலைமை அலங்கோலமாக இருக்கிறது. ஆமென். வாசலுக்கு வெளியே நீ உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அது அலங்கோலமாக தான் இருக்கும். உன் அலங்கோலத்தை சிங்காரமாய் மாற்ற வேண்டும் என்றால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ உள்ளே வா. Hallelujah. Peter and John, they were at the right time at the right place. பேதுரும் யோவானும் சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்தார்கள். இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்காகவும் ஒரு சிலர் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. என் மேலே உட்காந்து அம்மா உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பேன். இன்றைக்கு எல்லா அலங்கோலத்தையும் கர்த்தர் அலங்காரமாய் மாற்ற போகிறார். The time has come, the time has come. எங்கள் நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. எல்லா நாளும் நான் இங்கே தான்ப்பா உட்காருவேன். எல்லா நாளும்
கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் நான். பங்க்சுவாலிட்டி. ஆமாம், பங்க்சுவாலிட்டி. ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு பங்க்சுவாலிட்டி வரமா? இல்லை. சரியான நேரத்தில் அவன் இருந்ததுனால, சரியான இடத்துல இருந்ததுனால அவனுக்கு சரியான ஆசீர்வாதம். அவன் எதிர்பார்த்தது அல்ல, எதிர்பார்க்காததை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. He expected something from Peter and John. ஆமென். பேதுருவின் இடத்திலும் யோவான் இடத்திலும் ஏதாகிலும் கிடைக்குமா, ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து அப்படி கரங்களை ஏந்தி கொண்டிருந்தான். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு சரியான சமயத்தில் வந்து உட்கார்றீங்களோ, உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய ஆண்டவருக்குரிய அந்த பயபக்தியை அவர் பார்க்கிறபடியினாலே உங்கள் ஆசீர்வாதம் அது இப்பொழுதே நிறைவேற போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதிர்பார்த்தது அல்ல, நான் எதிர்பார்க்காததை என் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். நான் கேட்டதை அல்ல, நான் கேட்டதை மாத்திரமல்ல, நான் கேளாததையும் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் என்னுடைய 10% பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் என்னுடைய 90% பலத்தை பார்க்கிறார். அப்பா, 90% பலத்தை கொடுத்து எனக்கு இந்த 10% மாற்ற முடியாதா? அல்லேலூயா. உன் தாயின் கருவில் உன் அவயங்கள் உருவேற்படும் முன்னமே அதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த எலும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்ப்பா, இந்த தசைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இந்த நரம்புகள் உருவாகிறதற்கு முன்னமே எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும் பொழுதே தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஐ நோ, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஐ நோ யுவர் சிச்சுவேஷன். ஆனால் நீ வெளியே உட்காராத, கம் இன்சைட். அவனை தூக்கிட்டு வந்தவங்க வெளியே உட்கார வச்சாங்க. ஆனால் இப்போ வெளியே இருந்து உள்ளே போகிறவங்க, அல்லேலூயா, யாரெல்லாம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு நீங்கள் லேட்டாக வந்தவளும் உள்ளே வரும்போது வெளியில் யாருன்னா இருந்தாங்கன்னா உங்கள் கையோடு சேர்த்து கூட்டுவாங்க. பாஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. லேட்டானாலும் பரவாயில்ல, நேராக உள்ளே போயிட்டு உள்ளே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு வாங்க. பேதுருவும் யோவானும், அவன் என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஐ ஹாவ் நத்திங். பேக்கெட்டில் கையை விட்டாங்க, எம்டி பேக்கெட். ஆமென். கர்ச்சீஃப் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. எம்டி பேக்கெட். பேதுருவும் யோவானும், என்னப்பா தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் சர்ச்சுக்கு ஜெபிக்கலான்னு வந்தேன், ஆனால் கேட்டுட்டேன், என்கிட்ட இல்லையே. எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட இல்லையே. உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு எண்ணம் இருக்குது, ஆனால் என்கிட்ட இல்லையே. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் நல்லா பார்த்து சொல்லுவாங்க, நான் என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சு, நான் இப்போவே உனக்கு கொடுத்துட்டு நீ போ, இப்போ முடி, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் காசு கையில் தான் வச்சுருப்பாங்க. இல்லையே, என்ன பண்ணுறது? வச்சுக்கிட்டே என்கிட்ட மட்டும் இருந்தது, இப்போ இந்த நிமிஷம் மாற்றிடுவேன், இப்போவே இம்மிடியட்டாக. ஆனால் பேதுரும் யோவானும் எங்ககிட்ட இல்லை. ஆமாம். ஆனால் எங்ககிட்ட ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறார். என்கிட்ட ஆண்டவர் தங்கத்தை கொடுக்கல, என்கிட்ட ஆண்டவர் வெள்ளியை கொடுக்கல, இல்லையா? என்கிட்ட ஆண்டவர் வேறு எந்த ஆஸ்திகளையும் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சாத்தானுடைய வல்லமைகளை தோற்கடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
புரியுதா? தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருந்தாங்க, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றது புரியுதா? தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு, ஒரு தேவ தூதரை அனுப்பி இருக்கிறார், உங்களை தூக்கி நிறுத்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. நீ எழும்பினில், நீ எழும்பினில், நீ எழும்பினில், 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 நீ எழும்பி நிற்க போகிறாய், நீ எழும்பி நிற்க போகிறாய். Just stand up, just stand up. எழும்பினில். இதோ உன்னுடைய கரத்தை பிடித்து நான் தூக்கி எடுக்கிறேன். நீ எழும்பினில், எழும்பினில். நீ உட்கார்ந்திருந்தது போதும், நீ உட்கார்ந்திருந்தது போதும், நீ வெளியே உட்கார்ந்திருந்தது போதும். நீ உள்ள போக வேண்டிய நேரம், நீ உள்ள வர வேண்டிய நேரம், நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டிய நேரம் இது. இவ்வளோ நாள் நீ வெளில இருந்துட்டப்பா, ரொம்ப நாள் நீ காத்துக்கிட்டு இருந்துட்ட. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உள்ள கூப்பிடுறாரு, வா, நீ எழும்பி நில்லு. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் எழும்பி நிற்க போகிறேன். நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் எழும்பி நிற்க போகிறீங்க, உங்கள் வேலையில் நீங்கள் எழும்பி நிற்க போகிறீங்க. உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் எழும்பி நிற்க போகிறீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையா நீங்கள் எழும்பி நிற்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைங்க எழும்பி நிற்க போகிறதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. உங்கள் கணவனருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் கணவனார் எழும்பி நிற்க போகிறதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மனைவி எழும்பி நின்று சாட்சியாய் நிற்க போகிறதை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். Because you are at the right place and at the right time. நீ சரியான இடத்திலே சரியான நேரத்தில் இருக்கிறாய். நீ எழும்பி நிற்க போகிற நேரம் இது. Hallelujah. Just stand up in the presence of God. நீ எழும்பி நில்லு. போதும், உட்கார்ந்தது போதும், அழுதது போதும், ஏந்தி நின்றது போதும். இனிமே இந்த கையை கொடுக்க போதும். அல்லேலூயா. இனிமே இந்த கை கொடுக்க தான் போகுது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்க கை எல்லா கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். எல்லா கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. இந்த எல்லா கரமும் கொடுக்கிற கரமா ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிற கரங்களாய் உங்கள் ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். எல்லா கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலேயும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இதோ உன் கரங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் இது. உன் கரங்களை தொட்டு கர்த்தர் தூக்கி எடுக்கிற நேரம் இது. உன்னை தூக்கி விடுகிற ஒரு நேரம் இது. நீ உட்கார்ந்து இருந்தது போதும், நீ எழும்பி நிற்க வேண்டிய நேரம் இது. உன் கரத்தை பிடித்து கர்த்தர் உன்னை தூக்கி எழுப்பி நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Just going to bless you. He's just going to bless you. Amen. Hallelujah. எழும்பி நிற்க போகிறேன். ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இவ்வளோ நேரம் பேசுனதே பிரசங்கமாக போயிடுச்சா? கவலைப்படாதீங்க, நான் சரியான டைமுக்கு நான் முடிச்சுடுவேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேன். ஆமென். டர்ன் வித் மீ யுவர் பைபிள். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் புக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரம். எடுத்தவங்களாம் ஒரு எல்ல சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பைபிள் படிக்க முடியாதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வாசிக்கிறத காது கொடுத்து கேளுங்க. மற்றவங்க கொஞ்சம் சத்தமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் படிக்க முடியாதவங்க அதை கேட்டாச்சும் அவங்க உணர்ந்து கொள்வாங்க, புரிஞ்சு கொள்வாங்க. சரியா? சத்தமாக படிங்க. 14வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து verse 14 onwards வாசிங்க.
ஓகே, ஸ்டாப் இட். 29 வரைக்கும் வாசிக்கணும்னா நேரம் இல்லாதபடினால நீங்கள் வீட்டில் போய் எத்தனை பேர் இந்த சம்பவத்தை நீங்கள் எத்தனை பேர் இது வாசிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வாசிச்சிருக்கவங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருது? நான் படித்தேன், எனக்கு இது புரிஞ்சுதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாருக்குமே புரியும். ஏன்னா புரியணுன்றதுனால தான் அவர் ஊமைகளாக அவர்களோட பேசினார். குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி, கதை சொல்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அன்றியும் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? பூமியின் ராஜ்யத்தை குறித்து அல்ல, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆமே, நான் இந்த பூமியின் ராஜா அல்ல, நான் பரலோகத்தின் ராஜா. அல்லேலூயா. நான் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். இந்த அப்படிப்பட்ட என்னுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இப்போ ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. வாட் இஸ் ட்ரைங் டு சே? ஒரு ஸ்டோரி. ஆமென். See, ஒரு எஜமான், ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிறபடினாலே இந்த நாஸ்திகளை அவர்கள் வசமாய், தன் ஊழியக்காரரை அழைத்து இந்த நாஸ்திகளை அவர்கள் வசமாய். ஓகே, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. எல்லாரும் என்ன கவனிங்க. இப்போது எங்கள் அப்பா எங்கேயாவது வெளில போகிறாங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் எங்கள் அப்பாவோட சொத்தோ சம்பாத்தியமோ யார்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க? யார்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க? என்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. எந்த எஜமானும் அப்படி செய்ய மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவங்க எந்த ஆட்சிக்குள்ள உட்பட்டவர்களாக இருந்தாங்க? ரோமானியர்களுடைய ஆட்சிக்குட்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்படின்னா சொந்த தேசத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அடிமைகளாக இருந்தாங்க. ஆமே, நான் சொந்த இடத்துல தான் இருக்கிறேன், ஆனால் அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த எஜமான் அந்த காலகட்டத்தில் எஜமான்கள் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வம்சம், என்னுடைய பரம்பரை அப்படியே தொடர்ந்து அது பணக்கார குடும்பமாகவே இருக்கும். அதே நான் ஒரு அடிமையின் குடும்பத்தில் பிறந்துட்டேன்னா என்னுடைய வம்சம், என்னுடைய சந்ததி எல்லாம் அடிமைகளாகவே இருக்கும். பிறந்த உடனே காதில் ஓட்டை போட்டுருவாங்களே, பெரிய ஹோல்ஸ் ஒன்று போட்டுருவாங்க. ஏன் அந்த ஹோல்ஸ் போடுறாங்கன்னா, இந்த அடிமை தப்பிச்சு ஓடக்கூடாது. அப்படியே தப்பிச்சு ஓடினாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்தில் போனாலும் அந்த காதில் இருக்க ஓட்டையை பார்த்துட்டாங்கன்னா இவன் ஒரு அடிமை. இவன் யார்? அடிமை, தப்பிச்சு வந்திருக்கிறான் அப்படின்னு. அப்போது அவனை தேடி போய் ஈஸியாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ அடிமைகள் இப்போ இந்த எஜமான் அடிமைகள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க இல்லையா? ஒரு கம்பெனி சிஇஓ வந்து ஒரு நார்மல் எம்ப்ளாயி கிட்ட பேசுவாரா? வாட்ச்மேன் கிட்ட பேசுவாரா? இல்லை கிளர்க் கிட்ட, டீ பாய் கிட்ட, உங்ககிட்ட பேசுவாரா? அவருக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் பேசுவாங்க. அப்படி தானே இல்லையா? ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு. அந்த முதலாளி பெரிய கோடீஸ்வரன். அவன் சாதாரணமான ஒரு சின்ன வேலைக்காரங்கிட்ட பேச மாட்டான். அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இவர் எஜமான் இல்லையா, யாரை அழைக்கிறாரு? தன் ஊழியக்காரரை, அப்படின்னா தன் இடத்துல வேலை செய்கிறவர்களை அழைத்து, ஆமே, தன் பிள்ளைகளை அழைத்து அல்ல, தன் மனைவியை அழைத்து அல்ல, தன் உறவினர்களை அழைத்து அல்ல இல்லையா, தன்னுடைய அக்கம் பக்கத்தினரை அழைத்து அல்ல, தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து. நான் சொல்கிறது புரியுதா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரராக இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. என் எஜமா என்னை பார்க்க போகிறாரு. அல்லேலூயா. என் கூட நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் எஜமானோட பார்வை 3 பேர் மேலே தான் இருக்குது. ஆமாம், இந்த எஜமானுக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்குது இல்லையா?
இவர் நினச்சா யார் வசமாக வேணாலும் கொடுத்துட்டு இருக்கலாம். இவரே இந்த கடைசி ஒரு தாளந்தை புதைச்சி வச்சவங்ககிட்ட சொல்லுவார், ஏண்டா என்னுடைய காசை நீனு காசுக்காரங்க கிட்ட, அதாவது வட்டிக்கு விடுறவங்க கிட்டையாச்சும் கொடுத்துருந்தேன்னா நான் வட்டியோடு வசூல் பண்ணியிருப்பேனே அப்படின்னா அவருக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு. ஆனால் அவர் அதை செய்யலை. ஆமாம், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அந்த ஐடியா இருந்துச்சு, ஆனால் செய்யலை. எஜமான் வேலைக்காரங்க கிட்ட பேசவே பேசாத அந்த காலகட்டத்தில் வேலைக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. இது என்னுடைய சம்பாத்தியம்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சது. ஆமே, நான் இதை இப்போ உன் கையில் கொடுக்குறேன். ஒருவனுக்கு இன்னொருவனுக்கு ஆமே. நான் திரும்ப திரும்ப கேட்பேன், உங்களையும் கேட்பேன், சரியா? ஒருத்தருக்கு எத்தனை தாளந்து சொல்லுங்கள்? இன்னொருத்தருக்கு ஒரு தாளந்து. ஆமே. 5 talents and 2 talents and 1 talent. இந்த 5 தாளந்துகள். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இப்போது 5 தாளந்துகள், இதோட இங்கிலீஷில் சொன்னால் கிஃப்ட்ஸ் இல்லையா? கிஃப்ட்ஸ். இது தமிழில் கிஃப்டை பரிசுன்னு சொல்லலாங்க, வரம்னோ சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு வரங்களை கொடுக்குறார். நான் சொல்கிறது புரியுதா? உங்களை கூப்பிடுறாரு, உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுக்க போகிறாரு. நிறைய நேரத்தில் நான் நிறுத்தி சொன்னாதான் ஒரு அலலியா வருது. ஆமாம். ஆனால் நான் பிரசங்கத்தை சீக்கிரமாக முடிக்கணுமே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு முறையும் எடுக்கிறேன், நான் சீக்கிரமாக முடிக்க முடியல. ஓகே, இப்போது வரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லையா? ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்கினா இதை நான் காசு கொடுத்து வாங்கினது. ஆனால் வரம் என்பது எனக்கு இலவசமாய் கிடைத்தது, கிருபையாய் கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம் அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது இல்லை, அவர் இலவசமாக எனக்கு கொடுத்தார், கிருபையாக எனக்கு கொடுத்தார். என்கிட்ட இருக்கிற எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில்லை, அவர் எனக்கு கிருபையாய் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா என்னுடைய பலன் அல்ல, அது அவர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சுகத்தோடு இருக்கிறேன்னா நான் கஷ்டப்பட்டதுனால அல்ல, ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. That is a gift that which I have not worked for. Amen. Which I have not earned it. Amen. இதை நான் சம்பாதிக்கலை, இதுக்காக நான் உழைக்கலை, ஆனால் கர்த்தர் என்னை அழைத்து என் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே கர்த்தர் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதல்ல, இந்த ரட்சிப்பு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதல்ல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அல்லேலூயா, விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி, அல்லேலூயா, ஒருவராலும் மதிப்பிட முடியாத, ஒருவராலும் வாங்க முடியாத விலை மதிப்பில்லாத தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை அளித்து இருக்கிறார், ஜீவனை அளித்து இருக்கிறார், பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து இருக்கிறார், சர்வ அதிகாரத்தையும் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்று வரைக்கும் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்தி வருகிறார். இன்று வரைக்கும் நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார். இது என்னுடைய உழைப்பு அல்ல, இது என்னுடைய பலன் அல்ல, இது என்னுடைய கிருபை, இது என்னுடைய தாளந்துகள் அல்ல, இது கர்த்தர் எனக்கு இலவசமாய் கொடுத்த ஒரு வரம். It's a gift from God to me. Amen. It's a gift which I have not earned. Amen. நான் சம்பாதிக்காத ஒரு gift. Oh, thank you Jesus. Hallelujah. 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 See. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? எத்தனையோ வேலைக்காரர் இருக்கான், ஆனால் எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க?
3 பேரை செலக்ட் பண்ணாங்க. 3 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு இல்லையா? 3 பேரில் ஒருத்தருக்கு 5, இன்னொருத்தருக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் இப்போ ஏதாவது ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 2 பார்சல் போச்சு, 2 பக்கெட்டு போச்சு இல்லையா, 2 தூக்கு போச்சு, என்னென்னமோ அவங்களுக்கு மூட்டையாக போச்சு. எனக்கு மட்டும் ஏன் 1? அதையும் அங்கேயே கொடுத்துறது தானே. 5 அவங்களுக்கு கொடுப்பீங்க, என்னை பார்த்தா மட்டும் எப்படி இழிச்சு வாய்மா தெரியுதா? என்னை பார்த்தா மட்டும் ஏமாலியாக தெரியுதா? நான் மட்டும் உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ சாதாரணமாக தெரியுறேன்னா? அங்கே 5 கொடுத்தீங்கள, எனக்கும் 5 கொடுங்க. அங்கே 2 கொடுத்தீங்கள, எனக்கும் 2 கொடுங்க. அங்கே 1 கொடுத்தீங்கன்னா எனக்கு 1 கொடுங்க. ஈக்குவலாக கொடுங்க. ஏன் பிரித்து பார்க்குறீங்க? அல்லேலூயா. சொல்கிறோமா இல்லையா? அவங்க நிறைய காணிக்க கொடுக்குறாங்கன்ட்டு அவங்களுக்கு அதிகமாக போதா? நான் கொஞ்சமாக காணிக்க. நீங்கள் கொடுக்குற காணிக்க மனுஷனுக்கு அல்ல. அல்லேலூயா. ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த கடைசி பைசா போட்டால் அதை தான் ஆண்டவர் அதிகமாக மதித்தார். அதனால் நீங்கள் கொடுக்குற காணிக்கை வைத்து மதிப்பெடுக்கிறவர் அல்ல. ஆமே. எனக்கு பசி எடுத்தால் நான் உன் இடத்துல ஏன்பா கேட்கணும்? பூமியும் அது நிறைவும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, இதையெல்லாம் என்னுடைய. நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? Why need your permission? ஆமே. எனக்கு பசிச்சா நான் எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம். அல்லேலூயா. நான் நடக்கிற வீதியெல்லாம் தங்கமயமாக இருக்கும் பொழுது உன்னுடைய காசு எனக்கு எதுக்கு? அல்லேலூயா. இப்போது 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு. 3 பேரை செலக்ட் பண்ண 5, 2, 1. ஏன் 5, 2, 1? ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்சிஸ் கையில் 500 ரூபாய் கொடுத்தா அது 5000 எப்படி மாற்றணும்னு ஃப்ரான்சிஸ்க்கு தெரியும். அது ஃப்ரான்சிஸ்க்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்போது நான் ஃப்ரான்சிஸ் கையில் 500 ரூபாய் கொடுப்பேன். இப்போ பிரவீன் கையில் நான் 200 ரூபாய் கொடுத்தா அதை 2000 ரூபாவா அவர் மாற்றுவார். அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அவர் கையில் நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் இல்லையா? இப்போது 100 ரூபாய் யாரை சொல்லலாம்? நான் என்னையே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் 5, 2 எனக்கு மட்டும் வேணா. அவன் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அவன் இப்போ 1 தாளந்து, இந்த 1 தாளந்து சத்யபிரபு கையில் கொடுக்குறாரு. இவன் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான். 5 தாளந்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான். 2 தாளந்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான். 1 அதிகம். அதையே அவன் தூக்குவானா என்னன்னு தெரியாது இல்லையா? அதை தூக்கிறதுக்கு முடியுமா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? என் ஆண்டவர் மேலோட்டமாக பார்க்குறவர் இல்லை, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். 5 கொடுக்குறாருன்னா சும்மா கிடையாது. 5 என்னால் கையால் முடியும்னு தெரியறதுனால கொடுக்குறாரு. 2 கொடுக்குறாருன்னா சும்மா கிடையாது. 2 என்னால் கையால் முடியுன்றதுனால 2 கொடுக்குறாரு. 1 கொடுக்குறாருன்னா சும்மா கிடையாது. 1 கையால் முடியும் என்கிறதுனால கொடுக்குறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு எந்த தாளந்து கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு எந்த கிருபை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு எந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. மற்றவர்களுடைய வரத்தை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எப்போ மற்றவர்களுடைய வரத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் கையில் இருக்கிற வரத்தை நீங்கள் மதிப்பிடவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளோ நாள் நான் ஒரு வேலைக்காரன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா வந்து நினச்சிடுறோம், இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்த எனக்கு இப்போ இந்த 1 தாளந்தாச்சும் வந்து இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இவ்வளோ நாள் எதுவுமே இல்லை என் கையில்.
நானும் மற்ற வேலைக்காரங்க மாதிரி தான் இருந்தேன். இப்போ என்னை விட கீழே நிறைய பேர் இருக்கான். இன்னும் அவனுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல, இன்னும் அவன் கையில் எதுவுமே போய் சேரல, அவனுங்களுக்கெல்லாம் அந்த வரமே ஆண்டவர் கொடுக்கல, அவனுங்களுக்கு அந்த தாளம் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இந்த உண்ணாச்சு எனக்கு கொடுத்துருக்கிறாரே, அதை குறித்து நான் சந்தோஷப்படணுமா? அவனுக்கு 5 கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு நான் பொறாமப்படணுமா? முன்னிருந்த நிலைமை காட்டிலும் இப்பொழுது என்னுடைய நிலைமை ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தி வைத்து இருக்கிறார். ஆகையினால நான் சந்தோஷப்படணும், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கணும். ஏன்னா என்னுடைய முன்னிலைமை ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, வெறும் கையாய் இருந்தேன். ஆனா இப்ப ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். வெறும் கையும் கோலும் தடியுமாய் இந்த ஆட்சி கடந்து போனேன். ஆண்டவர் இப்பொழுது என்னை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனை மாற்றினார். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. வெறும் கையா இருந்தேன். நீங்க ஆசீர்வாதத்தை ஏன் உணர முடியல? ஏன்னா நம்ம இலையில சாப்பாடு இருக்குது, ஆனா இது இங்க பார்த்து நம்ம சாப்பிடுறது இல்லை, அங்க பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களோட பசி ஆறாது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உணர முடியாது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் ஆண்டவர் என்னை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார், நான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை காட்டில் ஆண்டவர் என்னை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் இப்போ எனக்கு கொஞ்சம் உயர்வை கொடுத்து இருக்கிறார், நான் எவ்வளோ பலவீனத்தில் இருந்தேன், இப்போ ஆண்டவர் எனக்கு எவ்வளோ சுகத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நான் காண்பேனா என்று இருந்தேன், ஆனால் இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. A gifted people, a gifted people. நான் வரம் பெற்றவன், நான் வரம் பெற்றவன். வரம் பெற்றவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வரம் பெற்றவன் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் வரம் பெற்றவன், நான் வரம் பெற்றவன், நான் வரம் பெற்றவன். I'm gifted one, I'm the gifted one. வரம் பெற்றவன், வரம் பெற்றவன். ஆமென். வரம் பெற்றவன். I'm gifted one. God gifted me with something. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்து வைத்து இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தாளந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றது தான், how we are using. ஆமென். இப்போது வேலைக்காரனாக இருந்தவனுக்கு சூப்பர்வைசிங் ப்ரொமோஷன் கிடையாது. ப்ரொமோஷன் என்ன ப்ரொமோஷன் கிடையாது? சூப்பர்வைசராக இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம், அடுத்தது என்ன பண்ணுவாங்க, டீம் லீடராக போடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அது வேறு என்ன பண்ணுவாங்க, மேனேஜராக போடுவாங்களா, மேனேஜராக போடுவாங்க, அந்த மாதிரி ஹெச்ஆராக போடுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்காக போகும். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வேலைக்காரன் குழியில் இருந்தேன், டைரக்டாக எஜமானாய் மாறிட்டேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வேலைக்காரனாவே விட்டுட்டு போல, ஏன்னா அவருடைய ஆஸ்திகளை எனக்கு கொடுத்து இருக்கிறார். அப்படின்னா நான் எஜமான். ஹல்லேலூயா. நீங்க யாருமே விசுவாசி, நான் எஜமானுங்க, நீங்க எஜமானுங்க, நீங்க வேலைக்காரர்கள் அல்ல. ஏன்னா ஆண்டவராய் அவர்களுக்கு ஸ்டூவர்ட்ஷிப் கொடுத்து இருக்கிறாரு. பிள்ளை கிட்ட கொடுக்காதது உங்ககிட்ட என்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓனர்ஷிப் கொடுத்திருக்கிறாரு. இப்போ என் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, என் கையில் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. நான் வேலைக்காரனா இருந்தேன், ஆனால் இனிமே என்னை யாரும் வேலைக்காரனை பார்க்க முடியாது. என்னை பார்க்கிறவன் ஒரு எஜமானனாய் பார்க்கணும், என்னை பார்க்கிறவன் என்னை ஒரு தொழிலதிபராக பார்க்கணும், என்னை பார்க்கிறவன் ஆஸ்தி உடையவனாய் என்னை பார்க்கணும், என்னை பார்க்கிறவன் என்னை கீழே அல்ல என்னை அண்ணாந்து பார்க்கணும், என்னை பார்க்கிறவன் என்னை குறித்து ஆச்சரியமாய் பார்க்கணும், என்னை பார்க்கிறவன் என்னை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என்னை பார்க்கிறவன் என் எஜமானனுக்கு நான் உண்மையாக இருந்தபடியினாலே என் எஜமான் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாய் நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. One got 5, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு. இப்போ
ஆண்டவர் டேலண்ட்டை கொடுக்கும்போதே நம்மளை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுறாரு இல்லையா? டேலண்ட் வரத்தை கொடுக்கும் பொழுதே முழுமையாக நம்மளை ஆராய்ஞ்சு இதை இவன் கையில் கொடுத்தா அவன் செய்வான். ஆமென். இந்த பிரச்சனையை இவங்களால தான் சமாளிக்க முடியும்னா தான் அந்த பிரச்சனையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு 5 கொடுக்கல, 5 தாளந்த கையாளுகிற அளவுக்கு என்னிடத்துல திறமை இல்லைப்பா. என்னுடைய திறமை அறிந்து எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு தாளந்து போது ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. அதிகமாக வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சமாக கொடுக்குறவன் இடத்துல கொஞ்சமாக கேட்கப்படும், அதிகமாக கொடுக்குறவன் இடத்துல அதிகமாக கேட்கப்படும். உண்மையா இல்லையா? ஆண்டவரே, என்னால் கையாள முடியாத இந்த வேலையை எனக்கு நீங்கள் தராததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, தேங்க்ஸ் ஆண்டவரே. ஏன்னா இந்த ப்ரொமோஷன் மட்டும் கிடச்சிருந்தா என் தலையெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கும். இருக்கிற இந்த வேலையை என்னால் செய்ய முடியல. இன்னும் அந்த ப்ரொமோஷன் வந்திருந்தா என்னுடைய நிலைமை மாறி போயிருக்கும் ஆண்டவரே. அது எனக்கு தராததற்காக நன்றி. எனக்கு இருக்கிற இந்த ஒரு தாளந்து போது ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள சத்தமாக சொல்லுங்க, என்னால் கையாள முடிந்ததை எனக்கு நீர் கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. என்னால் கையாள முடியாததை எனக்கு தராததற்காக நன்றி. என்னால் கையாள முடியாத ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்து ஆண்டவரே என்னை கஷ்டப்படுத்தாததற்காக நன்றி. எஸ், ஐ கேன் ஹேண்டில் திஸ். இப்போ உங்கள் கையில் ஆண்டவர் ஒன்று கொடுத்து இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என்னால் கையாள முடியும். ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறதுனால கையாள முடியும். ஐ கேன் ஹேண்டில் திஸ். அல்லேலூயா. இப்போ 3 வேலைக்காரர்கள், 3 நிலைமைகள், 3 வரங்கள் இல்லையா? இவங்க எல்லாருக்கும் வித்தியாசம். 3 விதமான ஆள் இல்லையா? 3 விதமான வரம், 3 விதமான நிலைமைகள். 1 2 5 3 நிலைமை இல்லையா? 3 விதமான ஆள். இப்போது நாங்கள் 3 பேர் இருக்கிறோன்னா, இப்போ எங்கள் 3 பேருக்கும் ஆண்டவர் வரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் வேறு வேறு நிலைமை, வேறு வேறு தாட்ஸ், வேறு வேறு வரங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வேறு வேறு நிலைமை, வேறு வேறு வரங்கள், வேறு வேறு எண்ணங்கள் இல்லையா? ஆனால் இப்போ எங்கள் 3 பேருக்குள்ளே காமனாக இருக்கிறது ஒன்றே ஒன்று. எங்கள் 3 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமை ஒன்றே ஒன்று. என்ன? கிஃப்ட்டு. அண்ட் த செகண்ட் திங் இஸ், இது எங்கள் 3 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? 5 கொடுத்தாரு உண்மைதான், 2 கொடுத்தாரு உண்மைதான், 1 கொடுத்தாரு உண்மைதான். எங்கள் 3 பேருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அவனுக்கு அதிகமாக கொடுத்தார், இன்னொருத்தனுக்கு அதிகமாக கொடுத்தார், எனக்கு கம்மியாக கொடுத்தாரு. கரெக்டு தான். அவனுடைய தாளந்துகள் வேறு, என்னுடைய தாளந்துகள் வேறு, அவனுடைய மனநிலைமை வேறு, அவனுடைய உயர்வு வேறு, அவனுடைய காரியங்கள் வேறு, எல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கள் 3 பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்ன? ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னை எழுப்பி இருக்கிறார்னா, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? எவ்ரி டே இஸ் an opportunity for me. எவ்ரி டே, ஒவ்வொரு காலையிலும் நான் எழுந்திருக்கும் பொழுது அது எனக்கு ஒரு வாய்ப்பு. அது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நான் ஜீவனோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறேன்னா, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கிடைக்காத வாய்ப்பு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்களோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? He gives ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். இன்னொரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இன்னொரு புதிய
இன்னொரு புதிய ஒரு மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய நிமிஷத்தை கொடுக்கிறார். ஒரு நிமிஷம், எவ்ரி செகண்ட் இஸ் an opportunity. எங்கள் 3 பேருக்கு உள்ளேயும் வரங்கள் வித்தியாசப்பட்டாலும் எங்கள் 3 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது சந்தர்ப்பம், வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பத்தை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? என்னை காலையில் நான் எழுந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? இன்றைக்கு என்னுடைய வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? ஒவ்வொரு நாளும் காலையிலேயே வேலைக்கு போகிறவங்களாம் ஷெட்யூல் போட்டுருவாங்க இல்லையா? நைட்டு தூங்கும் பொழுதே சில பேர்லாம் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் இதை பண்ண, இன்னும் செகண்ட், அப்படி இப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. ஆனால் யாருமே அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஷெட்யூல் என்னமோ பக்காவாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ஜோம் பண்ணி முடித்த உடனே போய் ப்ரெஷ் பண்ணி குளிச்சுட்டு எல்லாத்தையும் வைக்கணும். அல்லேலூயா. 5 மணிக்கு அலாரம் அடித்து உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் ஒரு ½ எக்ஸ்ட்ரா டைம் வச்சு ஒரு அலாரம் வைக்கிறது. எனக்கு என் மனைவி ஞாபகம் தான் வரும். என்னன்னா 6 மணிக்கு அந்த மாதிரி எழுந்துப்பாங்க. சில நேரத்தில் 5, 5:30 எழுந்துப்பாங்க. ஆனால் 4 மணிலேருந்து அலாரம் அடிக்கும். ஒரு முறை எழுந்து நான் தான் ஆஃப் பண்ணின்னு இருப்பாங்களா. எழுந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளப்பு ரெடியாக போகிறது 5:30, 6 மணிக்கு தான். ஆனால் 4 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும். சரி, டைம் ஆகிடுச்சு போல் அப்படின்ச்சு ரேத்தினா அந்த மாதிரி நல்லா தூங்குவாங்க. சரின்ட்டு இப்போ அந்த அலாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு டைம் பார்த்தா 4 மணிக்கெல்லாம். சரி, ஜோம் பண்ணுறது வச்சுருப்பா போல். சரி, ஓகே. திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு படுத்துக்கு. அப்போ தான் கண் இழுக்கும். 4:30 மணிக்கு திரும்ப இன்னொரு அலாரம் அடிக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு கடைசி 5:30, 6 மணிக்கு தான் எழுது. சரி, 5:30, 6 மணிக்கு எழுந்துட்டாங்களே, அப்பயாச்சும் நம்மளை தூங்க விடுறாங்களா? டெனி எழுந்துரு, டெனி எழுந்துரு. போய் டெனி காது கிட்ட கத்தாம என் காது கிட்ட வந்து டெனி எழுந்துரு, டெனி. ஏற்கனவே 4 மணிலேருந்து நான் தூங்கலை இல்லையா? டெனி எழுந்துரு, டெனி எழுந்துரு. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஏன் சொல்கிறேன்? நாம் போடுற ஷெட்யூல்ஸ் இல்லை, அவர் போடுற ஷெட்யூல்ஸ். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் ஒன்று சொல்கிறேன், சிரிப்புக்காக தான். ஆனால் அவங்க பேர் சொல்ல மாட்டேன், சரியா? 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்க ஜோம் பண்ணுறது வழக்கமாக. 5 மணிக்கெல்லாம் எப்போவுமே எழுந்து ஜோம் பண்ணுறது வழக்கம். அன்றைக்கும் அதே மாதிரி 5 மணிக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு. 5 மணிக்கு முழிப்பு வந்துட்டு எழுந்துருக்குறாங்க. ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆனோன்னு சரி போ படுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. சரி, படுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி பொருண்டு பார்த்தா அப்பயும் தூக்கம் வரல. சரி, ஆண்டவர் ஜோம் பண்ண தான் நம்மளை எழுப்புறாரு, நம்ம எழுந்து ஜோம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எழுந்து முட்டி போட்டாங்களாம். ஜோம் முட்டி போட்டுட்டு சிட்டுக்குருவி ஐயோ, எங்களால் சிரிப்பு தாங்க முடியல. ஆனால் அது உண்மை ஒத்துக்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ஜோம் பண்ணுறது தான் எழுந்து முட்டி போட்டேன். ஆனால் முட்டி போட்டு நான் முட்டி போட்டதுக்கப்புறம் ஜபம் பண்ணலான்னு பார்த்தா, ஸ்தோத்திரம் சொல்லலான்னு பார்த்தா சிட்டுக்குருவி. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். சில நேரங்களில் நடக்கும். ஆனால் அப்படியும் அவங்க ஜெபத்தை விடாமல் எழுந்து ஜெபிக்கிறாங்க. அவ்வளோ பலவீனம் அவங்களுக்கு இருக்குது. அத்தனை பலவீனத்தின் மத்தியிலையும் அவங்க அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிறாங்க. அநேகருக்காக ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு வரம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடமே சந்தோஷமாக கலகலன்னு இருக்குதுன்னா அது ஒரு வரம் இல்லையா?
ஐயோ இது வந்துச்சுனாலே போகாதரா எப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருங்களேன், ஏன் போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அல்லேலூயா. உங்களை என்னையும் பார்த்தா இனிமே கொஞ்ச நேரம் இருங்களேன், சீக்கிரமாக போகாதீங்க. நீங்கள் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் நீங்கள் இருந்தால் ஆறுதலாக இருக்குது? ஏன் நீங்கள் இருந்தால் சமாதானம் இருக்குது? ஏன் நீங்கள் இருந்தால் சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் வரம் பெற்றவர்கள். நீங்கள் எந்த வீட்டு உள்ளே போகிறீங்களோ அந்த வீட்டுள்ள உங்கள் வரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்க. அல்லேலூயா. எந்த நபரோடு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த நபரோடு உங்களுடைய வரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. அல்லேலூயா. எந்த நபருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த நபருக்கு அந்த உங்களுடைய வரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களோ அங்கே உங்களுடைய வரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு நிற்கிறீங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படியிடுகிறீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய வரம் உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் வருகையிலும் போகையிலையும் உங்களுடைய வரம் உங்களோடு கூடவே இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் என் வீட்டுள்ள போகிறேன், வரத்தோட போகிறேன். அல்லேலூயா. நான் என் வீட்டுள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது வரத்தோட போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வரத்தோடு போக போகிறேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு போக போகிறேன், ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தோடு போக போகிறேன், ஆண்டவர் கொடுத்த சுகத்தோடு நான் போக போகிறேன். என்னுடைய வீட்டிற்குள்ளே நான் போகும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வரத்தை கொண்டு போக போகிறேன். சாத்தானுடைய பொய்கள் அல்ல, சாத்தானுடைய சூழ்ச்சிகள் அல்ல, சாத்தானுடைய ஏமாற்று வேலைகள் அல்ல. இதோ என் ஆண்டவர் என்னை நம்பி என்னுடைய கரத்தில் கொடுத்த எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வரத்தை நான் கொண்டு போக போகிறேன். எல்லா சத்துருவின் செயல்களும் இனி அந்த வீட்டில் இருக்க முடியாது. காரணம் வரம் செயல்பட போகிறது. அல்லேலூயா. Jesus, I think God is speaking to somebody. வரம் செயல்பட போகிறது. உங்க வீட்டுக்குள்ள வரம் செயல்பட போகிறது. நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், கோச்சிக்காதீங்க. நான் எப்பவுமே சீக்கிரம் முடிச்சிடுவேன். நான் பேசலாமா? ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். ஆமே சரி, ஓகே. எங்கே போனாலும் நான் என் வரத்தை கொண்டு போகிறேன். என்ன வரும்? சத்ருவின் செயல்களை முறியடிக்கிற வரம். அல்லேலூயா. நிறைய நேரம் சத்ரு சொல்லுவான், அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனி காரியம் உன் தலைக்கு மேலே போயிடுச்சு, இனி நீ எழும்ப முடியாது, இனி நீ நிமிர முடியாது, இனி உன்னால் பிழைக்க முடியாது, இனி உன்னால் பழைய மாதிரிலாம் வர முடியாது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஓவர், இனிமேல் இதுதான் உன் நிலைமை, இனிமேல் இதுதான் உன்னுடைய சூழ்நிலை அப்படின்னு பிசாசு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ரொம்ப நாட்களாக இந்த வேலைக்காரர்களும் அப்படி தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நான் அடிமை தானா, இந்த ஓட்டை இருக்குதே, கடைசி வரைக்கும் நான் அடிமை தானா, கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லையா? இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே எதுவும் உங்கள் தலைக்கு மேலே போகலை, எல்லாம் உங்கள் காலுக்கு கீழே வந்து விட்டது. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து அல்லேலூயா. வரம் என்னுடைய நிலைமையை மாற்றி விட்டது. ஆமென். தலைக்கு மேலே போன பிரச்சனை எல்லாம் காலு கீழே வந்து விட்டது. ஆமென். ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ், நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தை, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? ஜெபிங்க. உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ ஜெபிங்க. நான் ஒரு சில அக்காங்களாம், ஆனால் நான் எங்கள் அப்பா வாய் மாதிரி போடல எனக்கு. ஏன்னா அப்பா எப்படி இவங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் அவங்க வரமாட்டாங்களோ, அதே மாதிரி நானும் சொன்னால் அடுத்த வாரம் அவங்க வரமாட்டுறாங்க. அவன் ஒரு சிலர்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களால எப்போல்லாம் முடியுதோ வந்து ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க.
அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து நிற்கிறபடினாலே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய கண்ணீரை வடிக்கிறபடினாலே, நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது வரத்தை நான் எங்கே போனாலும் என்னுடைய வரத்தை நான் கொண்டு போகிறேன். இப்போது 5 தாலந்து வாங்கினவன் அதை வியாபாரம் பண்ணான். he just went and did doing a business. நிறைய இருக்குது, நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே, அவன் போயிட்டு வியாபாரம் பண்ணுறான். வியாபாரம் பண்ணுறான், அது 5 என்னவா மாறிடுது? 10 மாறிடுது. ஏன் ஆண்டவர் இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறாரு, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும்? அவங்கக்கிட்ட என்ன இல்லை, அவங்க தான் எல்லா வசதியும், சொந்த வீடு வச்சுருக்கிறாங்க, கார் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஏசி இருக்குது, அது இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இன்னமும் அவங்கக்கிட்டே தான் காசும் பணமும் சொத்தும் நகையும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட இருக்கிறதும் தொடச்சிக்கிட்டு போயிடுது. ஏன் ஆண்டவர் இருக்கிறவங்கக்கிட்டே? அந்த 5 வாங்கினவன் அவன் சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லைங்க, அதை வைத்து வியாபாரம் செய்தான். உங்ககிட்ட ஆண்டவர் வரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெபிக்க சொல்லி வரம் கொடுத்துருக்கிறாரா? பாட்டு பாடக்கூடிய வரம் கொடுத்துருக்கிறாரா? வேதம் வாசிக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவரோ மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கிறாரா? அப்போ அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்தினா அந்த 5 10 மாறும். உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் கூட சேர்ப்பா. இன்னும் கூட சேரணுமா? அந்த 5 பயன்படுத்துங்க, வியாபாரம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க. இந்த 5 எதில் முதலீடு செஞ்சால் அது பெருகும். இந்த 5 எங்கே போட்டால் அது 10 மாறும். இந்த 5 என்ன பண்ணால் அது 10 மாறும். நான் எப்படி ஜெபித்தா என்னுடைய வாழ்க்கை மாறும். நான் எப்படி ஆண்டவருடைய வசனங்களை உரிமை பாராட்டினா என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கிறேனே, இந்த பிரசங்கத்தை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தினால் அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். 5 வரங்களை பெற்றவன் வியாபாரம் செய்ய 10 மாறினது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தப்பா. ஆமே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் அதிகாரம் வைப்பேன். நான் நிறைய பேர் இடத்துல இந்த தசம்பங்காணிக்கு வாங்கும் பொழுது ரொம்ப அழுவேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும். ஆனால் அவங்க இப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில தம்பி நிறைய கடன் இருக்குது, நிறைய பலவீனம் இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல சொந்த பொண்ணு ஒருத்தர் மட்டும் நான் சொல்லிட்டேன், உங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே தான். நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் கண் கலங்குறேனோ இல்லையோ, ஆண்டவர் உள்ள மகிழும். அதை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆமே. 2 வாங்கினா அந்த 2 என்ன பண்ணா, அதை 4 மாற்றினா. என்கிட்ட 2 தான் இருக்குது. இப்போ இந்த 2 வச்சு நான் என்ன செய்யலாம்? அல்லேலூயா. இந்த 2 வச்சு நான் என்ன செய்யலாம்? எதை செஞ்சால் இது 4 மாறும்? உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் போய் நின்னா எனக்கு ஒரு லாபம் இருக்குதா? இந்த வேலையை நான் செஞ்சால் எனக்கு லாபம் இருக்குதா? இந்த காரியத்தில் நான் ஈடுபட்டால் எனக்கு லாபம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஜெபத்தோடு செய்யுங்க. கர்த்தர் அதை லாபகரமாய் மாற்றுவார். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். கர்த்தர் அதை உங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அதை மாற்றுவார். கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பேசி. இனிமே நீ வேலைக்கார லைனில் நிற்காத. உள்ள எல்லா எஜமான்களாக இருக்கிறாங்க, நீயும் எஜமான் தான்.
போ எஜமான்களோடு எஜமானாய் நில்லு. அல்லேலூயா. எத்தனை பேர் எஜமான்களோடு எஜமான்களாக நிற்க விரும்புகிறீங்க? நானும் எஜமானாய் நிற்கணும், நானும் எஜமானாய் நிற்கணும். அல்லேலூயா. நான் வேலைக்காரனாக நின்னது போதும், நான் வெளியே நின்னது போதும், நான் அழுதது போதும். நான் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசித்தேன். த லாஸ்ட் ஒன். இவர் தான் நம்மால் இல்லையா? இவர் தான் நம்மால். இவர் என்ன பண்ணிட்டாரு? டேலண்ட்டு வாங்கிட்டார். ஆமாம், டேலண்ட்டை வாங்கிட்டு இவருக்கு மட்டும்தான் எஜமான பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது. 5 தாலந்து வாங்கினவனுக்கும் எஜமான பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியல. 2 தாலந்து வாங்கினவனுக்கு எஜமான பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த ஒன்று வச்சுக்கிட்டு இவர் என்னென்ன பில்டப்பு. 5 வாங்கினவன் போனால் வியாபாரம் பண்ணால் 10 மாற்றினான். 2 வாங்கினவன் போனால் வியாபாரம் பண்ணால் 4 மாற்றினான். 1 வாங்கிட்டு, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் என்பதை நான் அறிவேன், அதனால் நான் புதைச்சி வச்சுட்டேன். இந்தாங்க நீங்கள் கொடுத்தது ரிட்டன், நீங்கள் கொடுத்தது ரிட்டன். ₹1 எடுக்கல ஆண்டவரே. எவ்வளோ கொடுத்தீங்களோ அப்படியே இருக்குது. ₹1 செலவும் பண்ணல, அதை பழசம் ஆக விடல. அப்படியே நீங்கள் கொடுத்த மாதிரி மடிப்பு கூட இன்னும் கலையில. நீங்கள் எப்படி மடித்து கொடுத்தீங்களோ அப்படியே இருக்குது, அதே கவர்லேயே இருக்குது. ரிட்டன், கமான் டேக் இட். வேலைக்காரனாக இருந்த உன்னை கூப்பிட்டு எஜமானா இருடா அப்படின்னு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா, நீ என்கிட்டே வந்து டேக் இட், எனக்கே ரிட்டன் கொடுக்குறியா? யூ ஆர் கிவிங் இட் பேக் டு மீ. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்களா? ஆண்டவர் தாங்க, ஆண்டவர் இந்த வரத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்தீங்க, வரம் கொடுத்தீங்க, உண்மை தான். ஆனால் நான் பத்திரமா வச்சுருந்தேன், வீட்டில் பத்திரமா வச்சுருந்தேன். சர்ச்சில் ப்ரேயர் நடந்தது. ஆண்டவரே 5 பேர் 5 தாழ்ந்து வாங்கினவங்களாம் போனாங்க, 2 தாழ்ந்து வாங்கினவங்களாம் போனாங்க, நான் 1 தான் வாங்கினேன். ஆனால் போனால் இது யாருன்னா எடுத்துக்குவாங்களோன்னு பயந்து நான் வீட்டிலே வச்சுட்டேன். ஆண்டவர் வீட்டிலையே வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துட்டேன். ஆண்டவர் சர்ச்சுக்கு போகல, ஆண்டவர் ஜெபிக்கல, ஆண்டவர் வேதத்தை வாசிக்கல, ஆண்டவர் தாளந்தை பயன்படுத்தல, ஆண்டவர் வரத்தை பயன்படுத்தல, ஆண்டவர். ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் அவர் ஆட்டுக்குட்டியாக வரமாட்டார். அல்லேலூயா. அடுத்த முறை வரும் பொழுது யூதராஜ சிங்கமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. the next time நீங்கள் ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சிங்கம் வந்து நிற்க போகுது. அல்லேலூயா. சிங்கத்து முன்னாடி போய் நின்று கமான் டேக் இட், ரிட்டன் கொடுப்பீங்களா? எத்தனை பேருக்கு? இன்னொன்று, இப்போது என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஏன் ஆண்டவர் இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறாரு? ஏன்னா அவன் பயன்படுத்துகிறான், அவனால் அதை பெருக செய்ய முடியும். அதனால் இவங்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்க, இந்த ஒன்றையும் பிடுங்கி 10 தாழ்ந்து அவன் வச்சுருக்கானோ அவனுக்கு கூட, அவன் இன்னும் பணக்காரன் ஆகட்டும், அவன் இன்னும் ஐஸ்வர்யன் ஆகட்டும், அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவன் இன்னும் சமாதானத்தோடு இருக்கட்டும், இன்னும் சுகத்தோடு இருக்கட்டும். ஏன்னா அவன் அவனுடைய தாளந்தை பயன்படுத்தினான். நான் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவன் பயன்படுத்தினான். நான் அவனுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்தினான். நான் அவனுடைய கரங்களில் ஒப்புவித்ததை அவன் பயன்படுத்தினபடியினாலே அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னைக்கு நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருங்க இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அது உள்ளதும் போச்சு. கடைசியா அவனை எங்கே தூக்கி போட்டாங்க? அழுகையும் பற்கடிப்பும். வாசிங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பையும். See, listen carefully everyone. நான் முடிக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நாளையும்
ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவருடைய சமூகத்தில் செலவழிப்பீர்களானால், பயன்படுத்துவீர்களானால், அவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்துவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கொடுப்பார், இன்னும் உங்களை பெருக பண்ணுவார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆலயத்திற்கு சரியாக வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க, சரியான நேரத்தில் ஆராதிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க, அதை வைத்து ஜெபியுங்க. ஆண்டவர் இன்னும் கொடுப்பார். உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் வேணுமா, அல்லது எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? எங்கே நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க? எஜமானனுடைய சந்தோஷத்தில். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுமி இருக்கலாம். கமன் எவ்ரிவன் எல்லோரும் எழுமி இருக்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி இருக்கலாம். டுகெதர். ஆண்டவரே, என்னுடைய வரத்தை நான் பயன்படுத்தணும், என் வரத்தை நான் பயன்படுத்தணும். ஆண்டவரே, என் வரத்தை நான் பயன்படுத்தணும். என் வரங்களை நான் வீணடிக்கக்கூடாது, புதைத்து வைக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் காலங்களையும் நேரத்தையும் ஆண்டவர் வீணாக செலவழிக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ராஜா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனையும் இந்த பலத்தையும் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ராஜா. உம்முடைய சமூகத்தில் நான் சாட்சியாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிங்களா ஆண்டவருடைய சமூகத்தில். ஓ எஸ் ஜீசஸ். ஆண்டவரே, என்னை பிரயோஜனமுள்ள பிரார்த்தனமாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற ஊழியக்காரனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை சந்தோஷிப்பிக்கிற ஊழியக்காரனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பிடித்ததை செய்கிற ஊழியக்காரனாய் என்னை மாற்றும். நீர் என்னிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கொடுத்ததை இரட்டிப்பாய் உம்மிடத்தில் ஆண்டவரை நான் திரும்ப செலுத்த கர்த்தர் நீர் எனக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்தருளுவீராக. நீர் எனக்கு கொடுத்த வரங்களை ஆண்டவரே சரியான முறையிலே சரியான விதத்திலே நான் பயன்படுத்த கர்த்தர் நீர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. தேவ செய்தி